தயாராக இருக்கின்றார். ஆகவே இந்த மண்ணில், பெரியார் மண்ணில், திராவிட மண்ணில், திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார். திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தளவில் 1920ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது. அதன் பிறகு 1930ஆம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 1958, 1975, 2004, 2017, 2021 என்று பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்றது. தற்போது கூட இது தொடர்பான 2 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் 7 வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவிற்கேற்றார் போல்தான் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால், நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த அரசு இந்த அரசு. நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும். கூடிய விரைவில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு. திருக்கோயிலை பொறுத்தளவில் 2023ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் 2025ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குடைய தீர்ப்பு எது வருகிறதோ அதை பொறுத்து அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்துகின்ற முடிவை மேற்கொள்ளும். அதேபோல் திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது. அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் காணலாம் என்று நிற்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா, இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு மதத்திற்கு, ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார். பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒலிபெருக்கையை பிடித்து மதத்தால், இனத்தால் மக்களை வேறுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்கனவே என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ, என்ன வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவே தொடரும். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு ஏற்புடைய கருத்துக்கள் என்றால் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சிக்கந்தர் சமாதி நான் சொன்னேன் இல்ல, ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்கார்ல, நீதிமன்றங்களில் தேவையான போது தலைக்கு மேலே இருக்கிற கையை காட்டி இதற்கு சமானுவார். தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பை ஆகா ஓகோன்னு பேசுவார். இரட்டை நாக்கை படைத்தவர். அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம். இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரு மனிதனே அல்ல. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பழனியிலே இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு 20,000 பேர், எதை வேணா கேளுங்க, 20,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பேர்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவோடு 2 லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி இருக்கின்றது. அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் கார்த்திக் அவர்களும் நம்முடைய மாரிமுத்து அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்று காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். 10 நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 20,000 பேர் என்று உணவளிக்க இருக்கின்றோம். அதேபோல் பங்குனி உத்தரவத்திலும் ஒரு நாளைக்கு 20,000 பேர் என்று 2 லட்சம் பேர்களுக்கு உணவளிக்க இருக்கின்றோம். ஏதோ நீங்கள மாத்தீங்க, யாருன்னா கேளுங்க. ஒருத்தர் அதாவது அந்த
திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மதம் இனம் வழியிலாக பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாஜக என்ற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து பார்க்கலாம். ரயில்வே டிராக் செல்லுகின்ற பகுதி, அந்த இடம் குறுகலான இடம், கருவு கூட அதிகமாக எடுக்க முடியாது. நான் அண்ணா யூனிவர்சிட்டியை வைத்து ஒரு தடவை அதை முழுக்க ஸ்டடி செய்ய சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட பணி. அதில் நிறைய குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள், மின்சார கேபிள்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. என் நினைவுக்கு தெரிந்த வரையில் 12 ஆண்டு காலம் அல்ல, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான். திருப்பரங்குன்றம் போராட்டம் குறித்த பல்வேறு கருத்துக்களை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.